Good morning, students. I am Ramesh, Department of Mathematics, Volume 2. அணிகளும் அணிக்கோவைகளும் 1 mark பார்க்குறோம். First one, aij equal to 1/2 3i minus 2j மற்றும் a equal to aij 2/2 எனில் a என்பது என்ன? aij வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதான் 1/2 3i minus 2j. ஸோ இதிலேருந்து ஏங்கிற மேட்ரிக்ஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ஏன்றது ஜென்ரலாக நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா 2/2 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம். இந்த 2/2 மேட்ரிக்ஸ் பார்த்திங்கன்னா a11 a12 a21 a22 இதுதான் 2/2 மேட்ரிக்ஸு. இதிலேருந்து நமக்கு ஏஜே ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஏஜே ஈக்குவல் டு 1/2 3i minus 2j. இந்த ஈக்குவேஷன்லேருந்து ஒவ்வொரு எலமெண்ட்டை நம்ம ஃபைண்ட் பண்ணுறோம். a11 a12 a21 a22 ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ a11 வேல்யூ இதுதான் a11 வேல்யூ 1/2. அதாவது a11னா ஐக்கு பதிலாக 1 ஜேக்கு பதிலாக நம்ம 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஏஐஜேயில் ஏஐஜே ஈக்குவேஷனில் a11 அப்படின்னா ஐக்கு பதிலாக 1 ஜேக்கு பதிலாக 1 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 1/2 இன்ட்டு 3 இன்ட்டு இதில் 1/2 இன்ட்டு 3 இன்ட்டு இந்த ஐக்கு பதிலாக நம்ம 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த ஜேக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணி மல்டிபிள் பண்ணுறப்ப 3 - 2 மட்டும் கிடைக்கும் நமக்கு. 3 - 2ன்றது 1, அதாவது 3 × 1 3, 2 × 1 2, இப்போ 3 - 2 கிடைக்கும். ஸோ 1. ஸோ 1/2 × 1 1/2. ஸோ சேம் a12 வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். 12 அப்படின்னா ஐக்கு பதிலாக 1 ஜேக்கு பதிலாக 2 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 1/2 × 3 × 1 - 2 × 2 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஸோ இது ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணுறோம். 3 × 1 3 - 2 × 2 4, 3 - 4 கிடைக்கும். ஸோ 3 - 4ன்றது -1. ஸோ 1/2 இன்ட்டு -1 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு -1/2 கிடைக்கும். ஸோ இது a12 வேல்யூ. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா a21 வேல்யூ கண்டுபிடிக்கணும். a21ன்றது ஐக்கு பதிலாக நம்ம 2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம், ஜேக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 1/2 இன்ட்டு 3 இன்ட்டு ஐக்கு பதிலாக நம்ம 2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம், ஜேக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ 3 2s are 6 மைனஸ் 2 × 1 2, இப்போ 6 - 2 4 கிடைக்கும். அப்போ 1/2 இன்ட்டு 4 நம்ம எடுத்துக்கிறோம். 1/2 இன்ட்டு 4 இது ரெண்டையும் கேன்சல் பண்ணுறோம். கேன்சல் பண்ணுறப்ப நமக்கு ஆன்சர் 2 கிடைக்குது. அடுத்தது a22 வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறோம். a22 வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறப்ப a22 வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறப்ப நமக்கு அதாவது 1/2 இன்ட்டு 6 - 4 கிடைக்கும். 6 - 4 அப்படிங்கிறது 2 கிடைக்கும். ஸோ 1/2 இன்ட்டு 2 ரெண்டையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 கிடைக்கும். ஸோ a22ஓட வேல்யூ 1. ஸோ இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். a11 a12 a21 a22 நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஸோ அந்த வேல்யூஸை இந்த மேட்ரிக்ஸில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதான் இதனோட ஆன்சர். ஸோ 1/2 ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டு a11 வேல்யூ 1/2, ரெண்டாவது a12ஓட வேல்யூ -1/2, a21ஓட வேல்யூ 2, a22ஓட வேல்யூ 1. ஸோ ஏங்கிற அணியோட வேல்யூ இதுதான். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 2 இந்த மேட்ரிக்ஸ், அதாவது 1/2 -1/2 2 1. ஸோ இந்த மாதிரி கொஷின் நம்ம ஆல்ரெடி எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் ரெண்டுலேயுமே ஒவ்வொன்றும் பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் இதுவும்.
ஏங்கிற அணி நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும். இந்த 2/2ன்னு கொடுத்தாங்கன்னா நம்ம 2/2 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு அந்த 2/2 மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டாக நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ 2/2ன்னு கொடுத்ததுனால ரெண்டு ரோ 2 காலம் நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது 2 நிரை 2 நிரலாக நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ 3/3ன்னு கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம 3 நிரை 3 நிரலாக நம்ம எடுத்துக்கணும். ஸோ இங்கே 2/2ன்னு கொடுத்துருக்கனால நம்ம 2 நிரை 2 நிரலாக நம்ம எடுத்துருக்கோம். இது R1 R2, இது C1 C2, 2/2, 2 நிரை 2 நிரல். ஓகே, அதுக்கு அடுத்த கொஷின், செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா 2x + 1 2 3 4 = 3 8 7 2 எனில் x என்ற அணியானது, x என்ற அணியனோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். ஆப்ஷன்ஸ் 4 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதனோட எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். இப்போ இதிலேருந்து இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த அணியை நம்ம ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போயிடும். அந்த இதில் இருக்கக்கூடிய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய அணியை ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். அதாவது 3 8 7 2 அப்படிங்கிறது ஆல்ரெடி இந்த கொஷினில் இருக்கக்கூடிய அணி, -1 2 3 4. ஸோ இதை நம்ம அணிகளின் கழித்தல் யூஸ் பண்ணுறோம். அதாவது ஒத்த உறுப்புகளை நம்ம மைனஸ் பண்ணணும். இப்போ இது 2 ஒத்த உறுப்புகள், இது 2 ஒத்த உறுப்புகள், அப்புறம் இது 2 ஒத்த உறுப்புகள், இது 2 ஒத்த உறுப்புகள், இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணுறோம். அப்போ 3 - 2, ஃபஸ்ட் எலமெண்ட்டு 3, இங்கே 1 இருக்குது, 3 - 1 நமக்கு 2 கிடைக்கும். அடுத்து நெக்ஸ்ட் எலமெண்ட்டு 8 - 2 6 கிடைக்கும். அடுத்தது 7 இங்கே 3 இருக்குது. ஸோ 7 - 3 நமக்கு 4 கிடைக்குது. அடுத்தது இந்த எலமெண்ட்டு 2 இருக்குது, 2 - 4 -2. அப்போ 2xோட வேல்யூ நமக்கு இதுவாக கிடைக்குது. 2x = 2 6 4 -2 கிடைக்குது. இதிலிருந்து நம்ம எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 2 எடுத்து இந்த மேட்ரிக்ஸை நம்ம டிவைட் பண்ணிக்கிறோம். இந்த 2ஆல் இந்த மேட்ரிக்ஸை டிவைட் பண்ணிக்கிறோம். அப்போ நமக்கு எக்ஸ் வேல்யூ கிடச்சிரும். அப்போ இந்த 2 இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா டிவிஷனுக்கு வரும். ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டாக நம்ம டிவைட் பண்ணுறோம். அப்படி டிவைட் பண்ணுறப்ப நமக்கு 2 டிவைட் பண்ணுறப்ப 1 கிடைக்கும். 6 2ஆல் டிவைட் பண்ணால் 3 கிடைக்குது. அடுத்து 4 2ஆல் டிவைட் பண்ணால் 2 கிடைக்கும். -2 2ஆல் டிவைட் பண்ணால் -1 கிடைக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ நமக்கு இது தான். எக்ஸோட வேல்யூ அதாவது 1 3 2 -1. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் 1ல் இருக்குது. ஆப்ஷன் 1 தான் ஆன்சர். ஸோ கொஷினில் நமக்கு கொடுத்தது 2x + 1 2 3 4 = 3 8 7 2 இதுதான் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம எக்ஸுன்ற அணியோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதுக்கடுத்து தேர்டு கொஷின் பார்த்தீங்கன்னா, ஒரு அணி கொடுத்துருக்காங்க. இந்த அணி என்ற அணிக்கு பின்வருவனவற்றில் எது உண்மை அல்ல அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஒரு அணி இருக்குது, அதாவது 1 0 0 0 0 0 0 0 5 என்ற அணிக்கு பின்வருவனவற்றில் எது உண்மை அல்ல அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். எது உண்மை அல்ல அப்படிங்கிறத நம்ம பார்க்குறப்போ, ஃபஸ்ட் ஒன் ஒரு திசையிலி அணி, ரெண்டாவது ஒன் ஒரு மூலைவிட்ட அணி, மூன்றாவது ஒரு மேல் முக்கோண வடிவ அணி, நான்காவது ஒரு கீழ் முக்கோண வடிவ அணி. ஸோ இதுதான் 4 ஆப்ஷன் இருக்குது. இதில் எது வந்து உண்மை இல்லை அப்படின்னு சொல்லணும். இப்போ இந்த அணியை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த அணியை என்னென்ன அணியெல்லாம் நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, திசையிலி அணி அப்படின்னா என்ன? முதன்மை மூலைவிட்ட உறுப்புகள் அனைத்தும் சமமெனில் அவனே திசையிலி அணி. இந்த மூலைவிட்ட உறுப்புகள், இதை நம்ம முதன்மை மூலைவிட்ட உறுப்புகள்னு சொல்லலாம். இந்த மூலைவிட்ட உறுப்புகள் அனைத்துமே ஈக்குவலாக இருந்தால் தான் நம்ம திசையிலி அணியை சொல்ல முடியும். அப்போ இது வந்து திசையிலி அணி அல்ல, திசையிலி அணி அல்ல, திசையிலி அணியாக நம்ம சொல்ல முடியாது. அடுத்தது ரெண்டாவது ஆப்ஷனாக இருக்கிறது மூலைவிட்ட அணி. இது வந்து ஒரு மூலைவிட்ட அணியாக நம்ம சொல்ல முடியுமா? அதாவது மூலைவிட்ட அணி அப்படின்னா முதன்மை மூலைவிட்ட உறுப்புகள் முதன்மை மூலைவிட்ட உறுப்புகள் தவிர
அனைத்து உறுப்புகளும் முதன்மை மூலைவிட்ட உறுப்புகள் தவிர அனைத்து உறுப்புகளும் பூஜ்ஜியமாக இருந்தது அப்படின்னா அதை நம்ம மூலைவிட்ட அணின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது மூலைவிட்ட அணின்னு நம்ம சொல்லலாம், மூலைவிட்ட அணி என்று நம்ம சொல்லலாம். அதுக்கு அடுத்தது மேல் முக்கோண வடிவ அணி அப்படின்னா என்ன? மேல் முக்கோண வடிவ அப்படின்னா இந்த முதன்மை மூலைவிட்ட உறுப்புகளுக்கு கீழே உள்ள இந்த உறுப்புகள் அனைத்தும் பூஜ்ஜியமாக இருந்தது அப்படின்னா அது மேல் முக்கோண வடிவ அணின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதுவும் நமக்கு இருக்குது, அதனால் இதை மேல் முக்கோண வடிவ அணின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து 4th ஒன் ஒரு கீழ் முக்கோண வடிவ அணி. கீழ் முக்கோண வடிவ அணி அப்படின்றது இந்த முதன்மை மூலைவிட்ட உறுப்புகளுக்கு மேலே உள்ள உறுப்புகள் எல்லாமே பூஜ்ஜியமாக இருக்கணும் அப்படியே இருக்குது. ஸோ இதை நம்ம கீழ் முக்கோண வடிவ அணின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இது எது உண்மை அல்ல அப்படின்னா திசையிலி அணியாக இருக்க முடியாது, திசையிலி அணியாக இருக்க முடியாது. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் திசையிலி அணி. திசையிலி அணிக்கு தான் உண்மை இல்லை அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் திசையிலி அணி அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஆப்ஷன் 1 திசையிலி அணி. அதுக்கடுத்து 4th கொஸ்டின் A, B என்பன A+B மற்றும் AB என்பவற்றை வரையறுக்கும் இரு அணிகள் எனில் ஃபஸ்ட் ஆப்ஷன் A, B என்பன ஒரே வரிசை கொண்டவையாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. ரெண்டாவது A, B என்பன சம வரிசையுள்ள சதுர அணிகள். மூணாவது ஆப்ஷன் A நிரல்களின் எண்ணிக்கையும் B நிறைகளின் எண்ணிக்கையும் சமம். 4th ஆப்ஷன் A = B. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதாவது A+B அப்படின்னா ஏங்கிற அணி நிரல் நிறை M1 N1னு சொல்லலாம். அதே மாதிரி Bங்கிற அணியோட நிறை நிரல் M2 × N2ன்னு சொல்லலாம். இப்போ A+B ரெண்டையும் ஆட் பண்ணணும் அப்படின்னா M1ம் M2வும் ஈக்குவலாக இருக்கணும். அதுக்கு அடுத்தது N1ம் N2வும் ஈக்குவலாக இருக்கணும். M1 M2 ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும். A+B ஆட் பண்ணணும் அப்படின்னா ஏங்கிற அணியையும் Bங்கிற அணியையும் ஆட் பண்ணணும் அப்படின்னா M1ம் M2வும் ஈக்குவலாக இருக்கணும். அதே மாதிரி N1ம் N2வும் ஈக்குவலாக இருக்கணும். அதுக்கு அடுத்தது A × B ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னா N1 = M2, N1ம் M2வும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அப்படின்னா தான் நம்ம மல்டிபிள் பண்ண முடியும். ஸோ இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா M1ம் M2வும் ஈக்குவலாக இருக்கும். அடுத்தது N1 N2 ஈக்குவலாக இருக்கும். இந்த இதில் N1 = M2, N1ம் M2வும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இந்த M2க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா N1 நம்ம எடுத்துக்கலாம். M2க்கு பதிலாக N1 நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து இந்த N1க்கு பதிலாக N2 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். M1 ஸோ M1 = M2 = N2, M1 = M2 = N2 அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதில் நமக்கு செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். அதாவது A, B என்பன சம வரிசை உள்ள சதுரணிகள். சம வரிசை உள்ள சதுரணிகளாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதாவது A, B என்பன A+B மற்றும் AB என்பவற்றை வரையறுக்கும். எப்படி வரையறுக்கிறது? A+Bயையும் ABயையும் எப்படி வரையறுக்கிறது? A+B அப்படின்னா M1 N1, அதாவது M1ம் M2வும் ஈக்குவலாக இருக்கணும், N1ம் N2வும் ஈக்குவலாக இருக்கணும். இது A+Bயை நம்ம டிஃபைன் பண்ணுறது. அடுத்தது ABயை டிஃபைன் பண்ணுறது N1 = M2வாக இருக்கும். அதாவது M1 × M1, M2 × N2. இதில் N1ம் M2வும் ஈக்குவலாக இருக்கும். இது ABயை டிஃபைன் பண்ணுறது. அதாவது ரெண்டு அணிகளினோட பெருக்கல், இது ரெண்டு அணிகளின் கூட்டல். ஸோ இதிலிருந்து நமக்கு A, B என்பன சம வரிசையுள்ள சதுர அணிகள். சதுர அணிகள் அப்படின்னா நிறை நிரல் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கக்கூடியது. 3/3, 2/2. ஸோ இப்படி இருந்தால் தான் நம்ம வந்து A+Bயையும் ABயையும் நம்ம டிஃபைன் பண்ண முடியும். A+Bயையும்
ஏபியையும் நம்ம வரையறுக்க முடியும். ஏ கமா பி என்பன சம வரிசை உள்ள சதுர அணிகளாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்மளால் ஏ ப்ளஸ் பியையும் ஏபியையும் நம்ம டிஃபைன் பண்ண முடியும். மற்றபடி ஏ கமா பி என்பன ஒரே வரிசையாக கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது நமக்கு, அதாவது ஏ கமா பி என்பன ஒரே வரிசையாக இருக்கணும், அதுதான் நமக்கு தேவை. அதே மாதிரி ஏ நிறையின் எண்ணிக்கையும் பி நிறையின் எண்ணிக்கையும் சமம். இதுவும் இந்த கொஷினுக்கு ஆன்சராக பொருந்தும். ஆனால் இந்த செகண்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது தான் வந்து சரியான ஆன்சராக இருக்கும். ஏ கமா பி என்பன சம வரிசை உள்ள சதுரணிகளாக இருந்தால் தான் நம்ம ஏ ப்ளஸ் பியையும் ஏபியையும் நம்ம டிஃபைன் பண்ண முடியும். ஓகே, இப்போ இதனோட ஆன்சர் ஆப்ஷன் 2, ஏ கமா பி என்பன சம வரிசை உள்ள சதுரணிகள். அடுத்து 5th ஒன், ஏ ஈக்குவல் டு லேம்டா 1 -1 மைனஸ் லேம்டா எனில் லேம்டாவின் எம் மதிப்புகளுக்கு ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 மேட்ரிக்ஸ். இதில் ஆப்ஷன் என்ன இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட் ஒன் 0, செகண்ட் ஒன் +or-1, தேர்ட் ஒன் -1, ஃபோர்த் ஒன் 1. ஸோ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொயர் வேல்யூ ஃபைன் பண்ணுறோம். ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 மேட்ரிக்ஸ் ஈக்குவல் பண்ணுறோம். இப்போ ஏ ஸ்கொயர் அப்படின்றது ஏங்கிற அணி கொடுத்துருக்காங்க. ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ. ஸோ இது ஏயோட வேல்யூ, மறுபடியும் ஏயோட வேல்யூவை மல்டிபிள் பண்ணுறோம். அப்படி மல்டிபிள் பண்ணுறப்ப நமக்கு அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 0க்கு ஈக்குவலாக இருக்கும், 0 மேட்ரிக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி 0 மேட்ரிக்ஸுக்கு ஈக்குவல் பண்ணுறோம். ஸோ ரோ காலம் மெத்தடு, இந்த ரோ எடுத்து இந்த காலம் கூட நம்ம மல்டிபிள் பண்ணுறோம். அப்படி மல்டிபிள் பண்ணுறப்ப நமக்கு லாம்டா இன்ட்டு லாம்டா, லாம்டா ஸ்கொயர், 1 இன்ட்டு -1 மைனஸ் லாம்டா. அடுத்தது லாம்டா இன்ட்டு 1 லாம்டா, 1 இன்ட்டு மைனஸ் லாம்டா மைனஸ் லாம்டா, -1 இன்ட்டு லாம்டா மைனஸ் லாம்டா, மைனஸ் லாம்டா இன்ட்டு 1 ப்ளஸ் லாம்டா. அடுத்து -1 இன்ட்டு +1 -1 மைனஸ் லாம்டா ப்ளஸ் லாம்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 மேட்ரிக்ஸ். இப்போ இந்த அணியில் எது கேன்சல் ஆகுது, லாம்டாவும் மைனஸ் லாம்டா கேன்சல் ஆகிடும். அப்புறம் மைனஸ் லாம்டா ப்ளஸ் லாம்டா இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கக்கூடியது அப்படியே நம்ம எடுத்து எழுதிக்கலாம். அதாவது லாம்டா ஸ்கொயர் -1, இதில் 0, இதில் 0, இதில் லாம்டா ஸ்கொயர் -1, -1 ப்ளஸ் லாம்டா ஸ்கொயர், லாம்டா ஸ்கொயர் -1 ஈக்குவல் டு 0 மேட்ரிக்ஸை நம்ம எழுதிக்கலாம். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ இதில் வந்து சம வரிசையுள்ள அணிகளாக இருக்கிறனால இதனோட ஒத்த உறுப்புகளை நம்ம கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸை ஈக்குவல் பண்ணலாம். ஸோ கரஸ்பாண்டிங் ஃபஸ்ட் எலமெண்ட்டு A11, இதுலேயும் A11 இந்த எலமெண்ட்டை நம்ம சமப்படுத்தணும், ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா லாம்டா ஸ்கொயர் -1 ஈக்குவல் டு 0. ஸோ லாம்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு +1. இப்போ லாம்டா ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா +or-1 கிடைக்கும். இந்த ஸ்கொயர் அந்த சைடு போயிடுச்சுன்னா √1 வரும். √1ன்றது 1 தான் ஆன்சர். அப்போ நம்ம +or-1 எடுத்துக்கலாம். ஸோ லாம்டா ஈக்குவல் டு +or-1. ஸோ இதில் ஏங்கிற அணி கொடுத்துருக்காங்க. இந்த ஏங்கிற அணியிலேருந்து ஏங்கிற அணி கொடுத்துருக்காங்க. அதில் லாம்டாவின் மதிப்புகளுக்கு ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. லாம்டாவோட எந்த வேல்யூக்கு ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகும். லாம்டாவோட வேல்யூ ஃபைன் பண்ணுறோம். ஸோ ஆப்ஷன் 2 +or-1. அதுக்கு அடுத்தது 6th கொஸ்டின் பார்த்திங்கன்னா, ஏ ஈக்குவல் டு 1 -1 2 -1 பி ஈக்குவல் டு ஏ +1 பி -1 மற்றும் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் எனில் ஏ கமா பியின் மதிப்புகள் காண்க. ஏ கமா பியின் மதிப்புகள் என்ன? ஸோ 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் எந்த ஆப்ஷன் சூட்டபிள் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, அதாவது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், இதில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஏ ப்ளஸ் பி வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறோம். ஏ ப்ளஸ் பி அப்படின்னா ஏங்கிற மேட்ரிக்ஸ் பிங்கிற மேட்ரிக்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு
அதாவது கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். 1 + a, அடுத்து -1 + 1 0, அடுத்தது 2 + b, 2 + b எழுதியாச்சு, -1 -1 -2. ஸோ இது a + b யோட வேல்யூ. அடுத்தது என்ன ஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா a + b ஹோல் ஸ்கொயர் ஃபைன் பண்ணுறோம். ஸோ a + b ஹோல் ஸ்கொயர் ஃபைன் பண்ணுறப்ப அதாவது a + b இன்ட்டு a + b, இது a + b யோட வேல்யூ இன்ட்டு a + b வேல்யூ. ஸோ ரோ காலம் மெத்தடு, இந்த ரோ எடுத்துகிட்டு இந்த காலம் கூட மல்டிபிள் பண்ணுறோம், அடுத்து இந்த ரோ எடுத்து இந்த காலம் கூட மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு ஒன் 1 + a இன்ட்டு 1 + a, 1 + a ஹோல் ஸ்கொயர். செகண்ட் ஒன் 0 இன்ட்டு 2 + b, 0 தான் வரும், நம்ம எடுத்துக்கல. அதுக்கு அடுத்தது அடுத்த ரோவில் பார்த்தோம்னா ஸோ இந்த ரோவில் இது ஃபஸ்ட் ரோ, இந்த செகண்ட் காலம், இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 1 + a இன்ட்டு 0 0, 0 இன்ட்டு -2 0 தான் கிடைக்கும். ஸோ 0 + 0 0 நமக்கு கிடைக்கும். அடுத்தது செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம். ஸோ செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட் 2 + b இன்ட்டு 1 + a, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி எழுதிக்கிட்டோம். அடுத்தது -2 இன்ட்டு 2 + b, அடுத்தது அடுத்த எலமெண்ட் எழுதிக்கிட்டோம். அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா இதை எடுத்துகிட்டு இந்த செகண்ட் ரோ செகண்ட் காலம் 2 + b இன்ட்டு 0 0, -2 இன்ட்டு -2 +4, இப்போ 0 + 4 நமக்கு 4 கிடைக்கும். ஸோ இது a + b ஹோல் ஸ்கொயர் வேல்யூ. அடுத்தது நம்ம என்ன ஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா a ஸ்கொயர் வேல்யூ ஃபைன் பண்ணுறோம். இது a + b ஹோல் ஸ்கொயர் ஃபினிஷ்டு. அடுத்தது a ஸ்கொயர் வேல்யூ ஃபைன் பண்ணுறோம். ஸோ a ஸ்கொயர் அப்படின்றது a இன்ட்டு a, இது a மேட்ரிக்ஸு இன்ட்டு a மேட்ரிக்ஸ். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறோம். இதை எடுத்துகிட்டு இது கூட மல்டிபிள் பண்ணுறோம். அடுத்து இதை எடுத்துகிட்டு இது கூட மல்டிபிள் பண்ணுறோம். இதான் நமக்கு இது கிடைக்குது. அதாவது 1 இன்ட்டு 1 1, அது அந்த ரோ எடுத்து இந்த காலம் கூட மல்டிபிள் பண்ணுறோம். 1 இன்ட்டு 1 1, -1 இன்ட்டு 2 -2. ஸோ அது மல்டிபிள் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா a ஸ்கொயரோட வேல்யூ -1 0 0 -1 கிடைக்கும். இது a ஸ்கொயர் வேல்யூ. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா b ஸ்கொயர் வேல்யூ ஃபைன் பண்ணுறோம். அதாவது b மேட்ரிக்ஸ் இது இன்ட்டு b மேட்ரிக்ஸ், இது b ஸ்கொயர். ஸோ இது ரெண்டையும் நம்ம ரோ பை காலம் மெத்தட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு வேல்யூ கிடைக்கும். ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா a வேல்யூ b வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நம்ம a + b ஹோல் ஸ்கொயரையும் a ஸ்கொயர் + b ஸ்கொயர் இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ab வேல்யூ கிடைக்கும். இப்போ a + b ஹோல் ஸ்கொயர் வேல்யூ இது a ஸ்கொயர் வேல்யூ, இது b ஸ்கொயர் வேல்யூ. ஸோ இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய a ஸ்கொயர் + b ஸ்கொயர் இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி ரெண்டையும் நம்ம ஈக்குவல் பண்ணுறோம். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் நமக்கு a ஸ்கொயர் + b -1 கிடைக்கும். a -1 + 0, அடுத்தது ab - b + 0, அடுத்தது b + 1 -1, b + 1 -1 அப்படிங்கிறப்ப இந்த -1 + 1 கேன்சல் ஆகி நமக்கு இந்த இடத்துல b மட்டும் கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் a + b ஹோல் ஸ்கொயர் வேல்யூ இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் a ஸ்கொயர் + b ஸ்கொயர் வேல்யூ ரெண்டோட வேல்யூ கிடைக்குது. இப்போது நம்ம இந்த கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸை நம்ம ஈக்குவல் பண்ணுறோம். இது a11, இது a11, இது a12, இது a12. ஸோ a11 வந்து ரெண்டு ஈக்குவேஷன் வேறு வேறையாக இருக்குது. இந்த a12ல் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 0 இருக்குது, ரைட் ஹேண்டில் a - 1 இருக்குது. ஸோ அது ரெண்டையும் நம்ம ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு a வேல்யூ கிடச்சிரும். a - 1 = 0 அப்படின்னா a = 1, a = 1. அதுக்கு அடுத்தது இதுலேயே நம்ம இந்த ரெண்டு எலமெண்ட்டையும் நம்ம ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா b வேல்யூ கிடைக்குது. அப்போ ஒத்த உறுப்புகளை நம்ம சமப்படுத்தினாவே நமக்கு a வேல்யூ b வேல்யூ கிடச்சிருது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 2, a = 1, b = 4. a = 1, b = 4.
அடுத்தது 7th ஒன், ஏங்கிற மேட்ரிக்ஸ் இருக்குது. இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸ் 1 2 2 2 1 -2 A 2B என்பது A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு 9I என்ற சமன்பாட்டை நிறைவு செய்யும் அணியாகும். இங்கு I என்பது 3/3 வரிசை உள்ள சமணி அணி எனில் A, B வரிசை ஜோடி. A, Bயின் மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு 9I என்ற சமன்பாட்டை நம்ம நிறைவு செய்கிறோம். நிறைவு செய்யும் அணியாகும் சொல்கிறாங்க. I அப்படிங்கிறது 3/3 வரிசை உள்ள சமணி அணியாக இருக்குது. இப்போ A, B மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ கொடுத்துருக்கக்கூடிய கண்டிஷன் A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு 9I. இதிலிருந்து தான் நம்ம இந்த A, B மதிப்புகளை கண்டுபிடிக்கிறோம். இப்போ A டிரான்ஸ்போஸ் வேல்யூ ஃபைன் பண்ணுறோம். ஏங்கிறது கொடுத்துருக்கக்கூடிய அணி. A டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிறது ஏவை டிரான்ஸ்போஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் கிடைக்கக்கூடிய அணி. அதாவது நிறைய நிரலாக எழுதுகிறோம். இது ஏங்கிற மேட்ரிக்ஸு கொடுத்துருக்கக்கூடிய ஏ மேட்ரிக்ஸ். இது இந்த ஏங்கிற அணியை டிரான்ஸ்போஸ் பண்ணி வரக்கூடிய அணி இது. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரோ காலம் மெத்தட் யூஸ் பண்ணி மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். இது இந்த வேல்யூஸ் கிடைக்கும். இதுக்கு அடுத்தது ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு 9I கொடுத்துருக்காங்க. இந்த 9I அப்படிங்கிறது 9 × 1 0 0 0 1 0 0 0 1. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 9 0 9 9 0 A + 2B 4 0 9 2A - 2B + 2 A + 2B + 4 2A + 2 - 2B A² + 4 + B² = 9 0 0 0 9 0 0 0 9 கிடைக்குது. இதுலேயும் நம்ம ஒத்த உறுப்புகளை கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸை நம்ம ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2 ஈக்குவேஷன் கிடைக்குது. அந்த 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு AB வேல்யூ கிடச்சிரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது 9 இது 9 இது 0 இது 0. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த எலமெண்ட்டு ஈக்குவல் டு இது அப்படின்னா நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. ஸோ அதே போல் இந்த எலமெண்ட்டு அதாவது இந்த எலமெண்ட்டு ஈக்குவல் டு இந்த 0 அப்படின்னா நமக்கு இன்னொரு ஈக்குவேஷன் கிடைக்குது. இப்போ இது ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணுறோம். இப்போ சால்வ் பண்ணுறப்ப நமக்கு இந்த +2Bயும் இந்த -2B கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா இது நம்ம ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறோம். 3A இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். 6 கிடைக்குது ஈக்குவல் டு 0. அப்போ 3A = -6னா ஏயோட வேல்யூ நமக்கு -2 கிடைக்குது. ஸோ A = -2 அப்படின்னா இதில் ஃபஸ்ட்டில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு B வேல்யூ -1 கிடைக்குது. ஸோ இந்த பேர் தான் இந்த A, B வேல்யூ தான் ஆன்சர். -2, -1. ஸோ ஆன்சர் வந்து -2, -1. ஸோ இந்த கொஷின் பொறுத்த வரைக்கும் நமக்கு வெரி சிம்பிள். அதாவது என்னென்னா ஏங்கிற அணி கொடுத்துருக்காங்க. அது கண்டிஷன் என்ன அப்படின்னா A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு 9I. இந்த கண்டிஷன் வச்சுட்டு நம்ம A, B வேல்யூ ஃபைன் பண்ணுறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா 8th கொஷின். A என்பது ஒரு சதுர அணி எனில் பின் வருவனவற்றுள் எது சமச்சீர் அல்ல அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ சமச்சீர் அணி அப்படின்னா A + A டிரான்ஸ்போஸ்ன்றது சமச்சீரை நம்ம சொல்லலாம். A டிரான்ஸ்போஸ் A அடுத்தது A - A டிரான்ஸ்போஸ். இந்த தேற்றம் 7.2ல் பார்த்துருப்போம். சமச்சீர் மற்றும் எதிர் சமச்சீர் அணிகளின் கூடுதல் தான் நம்ம தேற்றம் 7.2. அதாவது 1/2 × A + A டிரான்ஸ்போஸ் + 1/2 A - A டிரான்ஸ்போஸ். இப்போ A + A டிரான்ஸ்போஸ்னு வந்தால் அது சமச்சீர் அணியாக சொல்லுவோம். A - A டிரான்ஸ்போஸ் அப்படின்னா அது எதிர் சமச்சீர் அணியாக நம்ம சொல்லுவோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா இதுவும் நமக்கு இது சமச்சீர் அணி நமக்கு தெரியும். சமச்சீர் அணி அல்லாதது எது அப்படின்னா A - A டிரான்ஸ்போஸ். இது எதிர் சமச்சீர் அணி. இப்போ சமச்சீர் அணி அல்ல அப்படின்னா A - A டிரான்ஸ்போஸ் நம்ம எடுத்துக்கணும். அப்போ ஆன்சர் 4th ஆப்ஷன் A - A டிரான்ஸ்போஸ். அடுத்தது 9th கொஷின். A, B என்பன n வரிசையுள்ள சமச்சீர் அணிகள் எனில்
ஏ ப்ளஸ் பி ஆனது ஒரு எதிர் சமச்சீர் அணி. ஏ ப்ளஸ் பி ஆனது ஒரு சமச்சீர் அணி. ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிறது ஒரு மூலைவிட்ட அணி. ஏ ப்ளஸ் பி ஒரு பூஜ்ய அணி. ஸோ இந்த 4 ஆப்ஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஏ கமா பி சமச்சீர் அணியாக இருந்துச்சுன்னா ஏ ப்ளஸ் பி ஒரு சமச்சீர் அணியாக தான் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதுலேயே நம்ம எக்ஸாம்பிள் எழுத தேவையில்லை. ஜஸ்ட்டு எப்படி அந்த சமச்சீர் அணி நம்ம கிடைக்குது அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்ப்போம். ஏங்கிற ஒரு அணி எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இந்த மூலைவிட்ட அணி A1ன்னு எடுத்துக்கிட்டு இது ரெண்டும் நம்ம ஈக்குவலாக எடுத்துக்கிறோம். இப்போ ஏ டிரான்ஸ்போஸ் பண்ணாலும் நமக்கு அதே தான் கிடைக்கும். அடுத்து பிங்கிற அணி X2 நம்ம எந்த எலிமெண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். இது வேரியபிளாக இருக்கணும், இது நம்பராக இருக்கணும், இது ரெண்டும் சேமாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். இப்போ பிங்கிற அணி இது, அடுத்தது பி டிரான்ஸ்போஸ்னால் இதை டிரான்ஸ்போஸ் பண்ணி எழுதுனா அதே அணியாக தான் நமக்கு கிடைக்குது. இப்போ ஏ ப்ளஸ் பி அப்படின்னா ஏவையும் பிஏயும் ஆட் பண்ணுறோம். ஏபி ரெண்டையும் ஆட் பண்ணால் ஏ ப்ளஸ் எக்ஸு பி ப்ளஸ் ஒய், அடுத்து பி ப்ளஸ் ஒய்ஏ 1 + 2 3. இப்போ ஏ ப்ளஸ் பி ஹோல் டிரான்ஸ்போஸ் அப்படின்னா இதை நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணி எழுதினாலும் நமக்கு அதே அணி தான் கிடைக்குது. ஸோ ஏவும் பியும் சமச்சீர் அப்படின்னா ஏ ப்ளஸ் பியும் சமச்சீராக தான் நமக்கு கிடைக்கும். ஆன்சர் டு ஏ ப்ளஸ் பி என்பது ஒரு சமச்சீர் அணி. அடுத்தது 10th கொஸ்டின். ஏங்கிற ஒரு அணி இருக்குது மற்றும் xy = 1 எனில் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸின் மதிப்பு. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸின் மதிப்பு. ஃபஸ்ட்டு ஒன் a - 1 ஹோல் ஸ்கொயர், ரெண்டாவது ஒன் a² + 1 ஹோல் ஸ்கொயர், தேர்டு ஒன் a² - 1, ஃபோர்த் ஒன் a² - 1 ஹோல் ஸ்கொயர். இதுதான் கொடுத்துருக்கூடிய ஆப்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதாவது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ். இப்போ இந்த டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸை நம்ம தனித்தனியாக எழுதலாம். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் இப்படி நம்ம எழுதலாம். ப்ராப்பர்ட்டியில் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இந்த டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் பதிலாக டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வேல்யூ பார்த்தீங்கன்னா ஏங்கிற அணி கொடுத்துருக்காங்க. அதை அந்த ஏங்கிற அணிக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், ஏவை இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும், A² கிடைக்கும். அப்புறம் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும், இடையில நம்ம மைனஸ் எடுத்துக்குவோம். இப்போ டிட்டர்மினன்ட் ஏ வேல்யூ A² - XY. அப்போ இந்த டிட்டர்மினன்ட் ஏக்கு A² - XY, இந்த டிட்டர்மினன்ட் ஏக்கு A² - XY. ஆல்ரெடி கொஸ்டினில் நமக்கு xy = 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வரக்கூடிய xyக்கு நம்ம பதிலாக நம்ம 1 எடுத்துக்கலாம். இப்போ A² - 1 இதெல்லாம் A² - 1. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் A² - 1 ஹோல் ஸ்கொயர். ஸோ நமக்கு ஆன்சர் ஆப்ஷன் 4 A² - 1 ஹோல் ஸ்கொயர். ஆப்ஷன் 4 A² - 1 ஹோல் ஸ்கொயர். ஸோ இது ஒரு 1 மார்க் இருக்குது, இது எழுதிக்கிங்க. மீதி இருக்கக்கூடியதை நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.